முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். வளர்ந்து வருகிற ஒரு பாடகராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு இளைஞரை நாம் சந்திக்கிறோம். கனிராசா, வணக்கம். வணக்கங்க. பாடகராகணும், அதுலேயும் நிறைய பாடல்கள் பாடணும், தமிழ் பாடல்கள் பாடணும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு உங்களை வாழ்க்கையை தொடங்கி வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இசை எப்படி உங்களை ஆட்கொண்டது தொடக்கத்தில்? நான் என்னோடய ஊர் வந்து பகைக்கஞ்சான்னு ஒரு கிராமம், சிவகங்கை மாவட்டங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் போய் அந்த சர்ச்சில் உள்ள பாடல் தான் என்னை வந்து கேட்டு தான் நான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் சினிமா பாட்டுகளை கேட்க ஆரம்பித்தேன். அப்போ எப்போவுமே இந்த எஃப்எம் கிட்டே இருப்பாங்க, ரேடியோவில் கேட்பாங்க. அந்த பாட்டு நம்ம என்ன அறியாமலே உள்ளே போயிருக்கு, சினிமா பாடல். அப்போல்லாம் வந்து இந்த பக்கத்து ஊரில் வந்து ஏதாவது திருமணங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சினா கூட குழாய் கட்டி அங்கே பாடுறது இங்கே கேட்கும், நான் கூடவே பாடுவேன். அப்போ எங்கள் பெரியப்பா பசங்களாம் எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க மொத்தம் 10 பேர். அப்போ அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இது பாட கூடவே பாடுறான் அவன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ சர்ச்சில் கொயரில் பாடுவேன் சின்ன வயசுலேருந்தே. பாட்டு போட்டினா நான் போய் கலந்துக்கிறது. நண்பர்களே வந்து அச்சப்படுவாங்க, இவன் பேர் கொடுத்தாலே நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பாட்டு போட்டினாலே பரிசு தான், பாட்டுனா நல்லா பாடுவேன். என் ஊர்லேயே வந்து எல்லாருமே பாட்டு தான் எனக்கு அடையாளம். அப்போவே நான் நினச்சிருக்கேன், இப்போ நம்ம பெரிய ஆளான பின்னாடி கூட நம்ம பாடகராக தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதாவது தொழில், ஆவல் எல்லாமே இசை தான், பாட்டாக தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போவே. அதுக்கப்புறம் தான் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னை படிக்க வச்சாங்க. என்னோடய ஃபாதர் சிஸ்டர்ஸ் மூலிமா கச்சனாவில்லைன்னு சொல்லி ஒரு இதில் பாடினேன். அசோகா வித்யாலயன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே படித்தேன். அங்கே படிக்கும்போதுமே அங்கேயும் அதே தான், பள்ளிக்கூடத்தில் பாட்டு வந்து பக்கத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் கான்வென்ட் கூட அவங்களாம் வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க பாட்டு பாட சொல்லி, கேட்கணுங்கிறதுக்கு. ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்ட்டு. அப்போவே எனக்கு பெரிய அளவில் அந்த பாட்டு தாக்கம் தான், நம்ம பாடகன் ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐடிஐயில் இருக்கும்போது இந்த பாட்டு ஆர்வம் ரொம்ப. ஐடிஐ படிச்சு அங்கேயே வாத்தியார் வேலை கிடச்சிதுங்க. ஆனால் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன், ஆர்பி ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுற பாடகராக வேண்டும் என்பதற்காகவே அதுக்காகவே வந்தேன். வந்து பகுதி நேரம் இந்த மாதிரி கச்சேரிலாம் பாடலாம். ஆமாங்க. அங்கே நிறைய பிரச்சனைகள், எடுத்தோன்னே அவங்க வாய்ப்பு கொடுக்கல, ஸ்பீக்கர் தூக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோரஸ் பாடின்னு பாடகராக வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே எனக்கு ஒரு சில வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது, பாட்டு போட்டி. இப்போ ஊரில் எல்லாரும் உங்களை பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் வந்தப்புறம் நீ பாடுறது சரியில்லை அப்படின்னு எதுவும் சொன்னதுண்டா யாராவது? அந்த மாதிரி சொன்னது இல்லைங்க. சில உனக்கு இந்த பாட்டு இந்த வாய்ஸ் செட் ஆகலை, ரொம்ப மென்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வாய்ஸ் உடையல அப்படின்னு. அப்போ வந்து நான் பாடுற பாட்டு எல்லாமே இந்த உன்னிகிருஷ்ணன் சார் எனக்கு ரொம்ப பாதிப்பு. எனக்கு அந்த என்ன விளைய பாட்டு அவர் பாடினதுலேருந்து. அப்போ அவர் பாட்டெல்லாம் எடுத்து பாடுவேன். அது நல்லா இருக்குது. ஆனால் மற்றவங்க பாடினது, டிஎம் சௌந்தரராஜனோ இல்லை எஸ்பிபி பாடினதோ, மலேசியாசன் அவங்க பாடினதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் போல்டு இருக்கணும் வாய்ஸ்லன்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நல்லா கத்தி பேசணும், வாய்ஸு கடமா அப்படி பேசும்போது கொஞ்சம் அப்படி மென்மையாக தான் பேச. ஆமாம், காரணமானு சொல்லி அப்படி சொன்னாங்க. ஆனால் அது ஏன்னா இசை பயிற்சியும் போது அந்த 3-4 என்னது லெவல்லாம் இருக்கு. ஆமாம் சுதி, அந்த மாதிரிலாம் பாடி தானே அது பயிற்சி பெறுவாங்க. ஆமாங்க. அப்போ நான் முறையாக படிக்காத ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், அங்கே ஒரு சில விஷயங்கள் கலந்துச்சு. அப்போ வந்து கீபோர்டு மாஸ்டர் ஒரு அண்ணன் சேவியர்னு சொல்லியிருக்கேன், கீபோர்டு சேவியர்னு. அப்போ அங்கே ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இருந்துச்சுங்க, அங்கே வந்தாருங்க. அப்போ வரும்போது என்னை பாட்டை கேட்டு, நீ சென்னை வா, நான் உனக்கு நான் வேறு இதில் இது பண்ணிடுறேன். சேவியர் தான் காரணம். சேவியர் தான் முதல் காரணம், சேவியர்னு தான். சரி. அப்போ சென்னை வந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் என்ன சேவியர் இங்கே வந்து தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கீபோர்ட் பிளேயரோட ஒரு வித்தியாசமான ஆள். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நிச்சயமாக டோன்லாம் மிக்ஸ் பண்ணி அழகாக பயங்கரமாக பண்ணுவாருங்க. அப்போ அவர் வந்து தான் இங்கே 2-3 பேர்ட்ட அறிமுகப்படுத்தி, ஜெய்கேன்னு சொல்லி ஒரு பேஸ் கிட்டார், அது இன்னொரு லீடு கிட்டார் சேவியர் அண்ணன், இவங்களெலாம் பழக்கப்படுத்தி என்னை கோலங்கள் ஷியாம்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பாய்ஸ்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட சேர்த்து விட்டாங்க. அங்கே பாடினேன் 2 வருஷம். அப்போ தான் வந்து அம்மாபட்டை கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கொஞ்சம் பேசிக் படிச்சுக்க, சில விஷயங்கள்லாம் உன்னால் பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரிஞ்சு நீ பண்ணணும். சிறந்த ஆசிரியர். ஆமாங்க. தேனிசி தென்றல் தேவாவோட குருநாதருங்க. அப்போ அவர்கிட்ட போய் படித்தேன். காலையில் 5 மணிக்கு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வருவேன். சாலை கிராமத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ தங்கியிருந்து அங்கேருந்து சைக்கிளில் வந்து காலைல வருவேன். கிளாஸ் படித்து கொஞ்சம் பேசிக் கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட. அப்போ நான் அதுக்கு முன்னாடி பாடினதுக்கும் பேசிக் கற்றுக்கிட்டு பாடினதுக்கும் நல்ல வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ ஏன் இந்த பாட்டு இந்த இடத்துல நம்ம முதல்ல தயங்குவோம், நம்மளால் வருமா, அந்த சங்கதிகள்லாம் சொல்லுவாங்க வருமானு. அதுக்கப்புறம் நமக்கு சரளமாக வந்துச்சு அந்த பயிற்சி அவங்க கொடுத்தது.
இன்னும் நிறைய படிச்சுருந்தா நல்லா நல்லா வந்திருக்குங்க. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ தொடர்றீங்களா அந்த படிப்பை? படிப்பு தொழில் சார், அந்த பயிற்சியில் மட்டும் இருக்கேன். அவங்க அந்த எடுத்து அந்த பாடம் வந்து காலையில் எழுந்திரிச்சு அந்த பயிற்சியில் மட்டும் இருக்கும். அது பெரிய அளவில் கை கொடுக்குது. முழு காரணம் பொருளாதாரம் தான் பிரச்சனை. திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த நிகழ்வுலாம் சொல்லுங்கள். அது பாடிட்டு இருந்தீங்க, கச்சேரிகள்லாம் பாடினீங்க, எப்படி திருமணத்துக்குள்ளே போனீங்க? எப்படின்னா அவங்க ஒரு கல்லூரியில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, நான் ஈரோட்டில். அப்போ சேரன் ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரி, அந்த கல்லூரிக்கு பாட வாய்ப்பு போகும்போது அங்கே முதல் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. நான் இப்போ திருமணம் பண்ண மனைவி அவங்க கூட சேர்ந்து பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதில் பாடி நான் பரிசு பெறேன். என்னோடய குழுவாக பண்ணாங்க. அதில் என்னோடய குழு வெற்றி அடைஞ்சு அதில் அவங்க இருக்காங்க. அப்போ என்னோடய பாட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் என்னையும் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ காதல் ஆரம்பிச்சிருச்சு. நான் சென்னையில் இருந்தேன், அவங்க அங்கே ஊரில் இருந்தாங்க. பேச முடியலன்ட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோன்லேருந்து எடுத்துகிட்டு பேசுவாங்க. அவங்க வீட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவசரமாக நான் அவங்க கூட தான் வந்துடுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, அப்போல்லாம் நமக்கு என்ன நினச்சேன், நம்மளால் ஒரு பொண்ணு செத்துடக்கூடாது. காதல் அப்போ ஃபோனுலாம் அந்தளவுக்கு பெருசாக அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சரி நம்ம பண்ணிடக்கூடாது, நம்மளால் ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி போய் திருமணம் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கோயம்புத்தூரில் வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க மூலியமாக ஐயா ராமகிருஷ்ணன் அவங்க மூலியமாக தான், தோழர்கள் மூலியமாக பதிவு திருமணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து படிக்கணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏற்றுக்கல. அப்போ நான் ஒரு விடுதியில் தங்க வச்சு அவங்கள படிக்க வச்சேன். இப்போ இந்த காலங்களில் நீங்கள் உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடிய என்னவள் என்ற பாடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்கள் அவளுக்கு அந்த என்னவள் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் பிடிக்கும். சொல்லலாங்க. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி, என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அதுக்கப்புறம் அதாவது கச்சேரிகள்லாம் பாடிக்கிட்டு இருந்தோம். திரைத்துறையில் பாடணுன்ற ஒரு ஆர்வம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அது முதல்ல எப்போ நிறைவேறியது? திரையில் பாடுறதுக்கு திரையில் நம்ம கச்சேரி நிகழ்ச்சியில் பாடிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் கூட பழகின சில நண்பர்கள்லாம் இயக்குனராக மாறுறாங்க. அப்போ அதில் ஆறுமுகம் சொல்லி ஒரு அண்ணன் ஒருத்தர், ஒரு பாலுமேந்திர சார்கிட்ட உதவியாளராக இருந்தாங்க. அது ஒரு கனாக்காலம் படம். அந்த அவரோட படத்தில் முதல்ல என்னை பாட வைக்கிறாங்க. அது பெரிய ஒரு பிரமிப்பாக இருந்ததுங்க எனக்கு. பாட வைக்கிறாங்க. அது வந்து புயலா கிளம்பிடும்னு ஒரு படம். அது வந்து நம்ம ஜான் ஸ்டுடியோவில். அப்போ ட்ரஸ்ட்புரத்தில் அப்போ அங்கே பாடுறேன் அந்த பாட்டு. புயலா கிளம்பி வரும்னு அந்த படம் பெரிய அளவில் போகலை. ஆனால் 2 பாடல் எனக்கு கொடுத்தாங்க. ஐயையோ ஆகாசத்தை உடைக்கிறேனே, ஐயையோ பூலோகத்தை கொடைகிறேனே, ஒத்த சிரிப்புல ஒத்திக்கு எடுத்துட்டா என் புத்தியை கெடுத்துட்டா அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொன்று பத்தி கிச்சன்னு சொல்லி ஒரு டூயட்டு 2 பாட்டு கொடுத்தாங்க. அந்த பாடல் எழுதினவங்க எழுதினவங்க வந்து வாக்கருப்புன்னு சொல்லி ஒரு கவிஞருங்க. அவங்க இப்போ நிறைய பாடல்கள் எழுதிட்டு இருக்காங்க. அவங்க எழுதின பாட்டு. அதுக்கடுத்து யாவரும் வல்லவரேன்னு ஒரு படம், சமுத்திரக்கண்ணி நடித்த படம். அதில் ஒரு பாட்டு, அது அந்த வரிகள் நான் எழுதின பாட்டு, அம்மா பாடல். அது நான் என் குழந்தைய பாட வச்சேன் அந்த பாட்டு. அதை வந்து அவங்க பிடிச்சி அந்த பாட்டை என்கிட்ட வாங்கி அதை பயன்படுத்த. ஆமாம் ஆமாம் ஆமாம். அகிலம் யாவும் நீ அம்மா, அன்பால் வளர்ப்பாய் நீ அம்மா, என்னாலும் உன் சேயம்மா, உன்னை தொழுவேன் நான் அம்மா, கண்ணீராலே என்னை சுமந்து பெற்றாய் நீ அம்மா, அன்பில் நாடும் என்னை ஊட்டும் எந்தன் தாயம்மா,
ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரீரோ அப்படி ஒரு பாடுறாங்க. அது நிறைய பேர் சென்றடைஞ்சு. என்னோட யூடியூப் சேனலில் அந்த பாட்டு பண்ணோம். அதை வந்து படத்தில் அவங்க பயன்படுத்தி. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? ஆமாம். என்ன பெயரில் இருக்குது? தேன் மதுரம்னு சொல்லி. அடுத்த நிகழ்வு அதாவது ஒளிப்பதிவு. ஆமாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லி எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கிறிஸ்தவ பாடல்கள் ஆல்பம் நிறைய பாடியிருக்கேன். காதல் ஆல்பம் பாடலும் நிறைய பாடியிருக்கேன். வெளிநாட்டிலேருந்து நார்வேலேருந்து வந்து உதயன் மிக்தர்னு சொல்லி ஒரு இசையமைப்பாளர், அவர் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இலங்கைக்கு பாடியிருக்கேன். காதல் ஆல்பம் நிறைய பாடலுங்க, எண்ணிக்கை இல்லாத பாடல்கள் பாடியிருக்கேன். வேளாங்கண்ணிக்கு பாடியிருக்கேன். வேளாங்கண்ணி ஆல்பம் பாடியிருக்கேன், கிறிஸ்தவ ஆல்பம். அது நிறைய ஃபாதர்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லி இப்போ இன்னைக்கு கூட ஒரு காலையில் ஒரு பாடல் பாடிட்டு தான் வரேன். பன்னீர் செல்வம் ஃபாதர் ஒருத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபாதர் சூசைன்னு சொல்லி ஒருத்தங்க பாட வச்சாங்க. சரி, நிறைய பாடிட்டு இருக்காங்க. திரைப்படம் அதற்கு பிறகு திரைப்படம் இப்போ இந்த செம்பியம் மாதேவின்னு ஒரு படம். செம்பியன் மாதேவி அந்த லோக பத்மநாதன் ஒரு இசையமைப்பாளர். அவர் அடுத்த படம் ஒன்று பண்ணுறாருங்க. இன்னும் பெயரிடல அந்த படத்துக்கு. அதில் ஒரு அருமையான பாடல் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ராஜகிரண் சார் தான் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. பாடிட்டேன். ரொம்ப அருமையான பாட்டு. வா கருப்பன் தான் எழுதியிருக்காரு. தொடர்ந்து அவர் தான் எனக்கு நிறைய. ஆமாம், அவர் போகிற பக்கம்லாம் எனக்கு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு குரலை பதிவு பண்ணிக்கிறாரு. அந்த பாடல் இந்த ராஜகிரண் சார் வந்து கிளைமேக்ஸில் இறந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு வருது. ரொம்ப நல்ல பாடலுங்க. அது படம் வரும்போது ஆசையாக இருக்குது. கனவு மெய்ப்படும்னு சொல்லி ஒரு இந்த பைலட் மூவின்னு சொல்லுவாங்க. பெரிய படத்தை வந்து இப்போல்லாம் ஒரு இதாக ஒரு முன்னோட்டம் மாதிரி எடுக்கிறாங்க. அமீர் சாரோட அசிஸ்டண்ட்டை தான் அவர் பண்ணாருங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்கு, கனவு மெய்ப்படும்னு சொல்லி. இயக்குனர் பேர் சமீர் உதவியாளர் சமீர் அவர் பேர். அது படம் பண்ணி வெளியிட்டாங்க. ரஞ்சித் இவங்கெல்லாம் தான் வெளியிட்டாங்க. அது பார்த்தா அன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்கு அந்த படம். ஆமாம், அதில் ஒரு பாடல் நில்க்சன் சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர், அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கு. நில்க்சன் ஒரு பேர். அதை கூப்பிட்டு பாட வச்சாங்க. ரொம்ப அருமையான பாட்டு அந்த படத்தில் இருக்குது. அந்த பாட்டோட ரீரெக்கார்டிங் ஃபுல்லாகவே நான் பாடின பாட்டு தான் டியூனாகவே வரும். திரைத்துறையில் நீங்கள் வந்து பாடகராக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. பாடகர் வரிசையில் எந்த பாடகரோட பாடல்கள் உங்களை ரொம்ப உங்கள் மனசை தொட்டிருக்கு? எனக்கு ஆரம்பத்தில் அதான் எனக்கு பாதிப்பு வந்து உன்னிகிருஷ்ணன் சார் தான். அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் பாடல்களை தேட ஆரம்பித்தேன். இதுலேயே தேங்கிட்டு ஒரு யார் என்ன பாடுறாங்க. அப்போ பாதிச்சது எனக்கு ஜேசஸ் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டில் நான் இசை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏழிசை கீதமின்னு ஒரு பாட்டு. ஏதோ ராகம் எனது குரலின் வழி தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விளக்காதில் பாயும் புதிய கவிதை இது அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவு மனமும் அதில் நனைய நனைய சுகமோ ஏதோ நாளெல்லாம் சங்கீதம் நெஞ்செல்லாம் சந்தோஷம் உயிரே உயிரே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே. இப்போ மனோன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலேயே மனோன்னா வாணியம்மாலாம் நம்ம தமிழ் எழுதுற மாதிரி எவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் வச்சுங்க எழுதுவாங்க. ஸ்வரம் எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு வேகமாக ஸ்வரத்தை எழுதுவாங்க. அந்த மாதிரி அந்த பயிற்சி அந்த அளவுக்கு நான் பயிற்சி எடுக்கலை. அதுதான் அது என்னோட ஒரு என்ன சொல்கிறது மைனஸ்ன்னு தான் சொல்லணும். ஆமாம், இப்போ ஒரு டியூன் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா எந்த விஷயம் ஒரு டியூன் சொன்னாங்கன்னா அது என்னால் பாட முடியும். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி சில இந்த ஸ்வரம் எழுதி அந்த பாட்டு வரிகளுக்கு மேலே ஸ்வரம் எழுதி பாடுற அந்த திறமை இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து அழைக்கிறாங்க அவங்கள பாடல் பாடுவதற்கு, ஒரு 10 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? உறுதியாக போயிடுவேன். 10 மணிக்கு உறுதியாக போயிடுவேன். ஆரம்பத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் தவறி இருக்கேன். அந்த நேரம் தவறு அது இருந்திருக்கு. ஆனால் இப்போ சரியாக போயிடணும் அப்படின்ட்டு அது. ஏன்னா நாங்கள்லாம் ரெக்கார்டிங் சொல்லுவோம், எல்லோரும் சொல்லுவோம். ஒரு சில அப்படி இப்படி வருவாங்க. அந்த அப்படி இப்படி வருவவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. வாணியம்மாவுக்கு ரெக்கார்டிங் சொன்னோன்னா
நான் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு அச்சம் வந்துடும் எனக்கு. ஐயோ சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்களே, அதுக்குள்ளே அந்த முன்னாடி இருக்கிற சிங்கர் முடிச்சாகணும், இல்லை வேற இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயராக முடிச்சாகணுன்ற ஒரு மனநிலை. அந்த அளவுக்கு என்ன நேரமோ அந்த நேரம் தவறாமையா அதெல்லாம் நீங்கள் கிடையாது. அந்த பிரச்சனை என்கிட்ட கொஞ்சம் இருந்ததுங்க. அதில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்கள் அனுராதா ஸ்ரீராம்லாம் சரியான நேரத்துக்கு வருவாங்க. சரி. கிருஷ்ணராஜ் என்ன, மகாராஜ் என்ன. கிருஷ்ணராஜனை ரொம்ப பிடிக்குங்க. அவர் ஒரு முறை சந்திக்கணும்லாம் ஆசைப்பட்டேன். சந்திக்கணும்ல, அதை நேரில் அதில் பார்த்துருக்கேன்னா ரொம்ப பேசலை, ஆனால் அவரை பார்த்து பேசணும்னு. அதாவது திரைத்துறையில் மிகச்சிறந்த பாடகர்கள், புகழ்பெற்றவர்கள் அப்படிலாம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. இதையெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு கூடுதல் ஒரு சிறப்பு நல்ல மனிதர் அப்படின்ற நிச்சயமாக சிறப்பு கிருஷ்ணராஜன். நிச்சயமாக. அவர் பாடின பாடலில் இந்த பாட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து இது இந்த பாடலை அந்த சிங்கப்பூரில் உள்ள ஒரு அதிபர் இறந்துட்டார் சொல்லி இறந்து அவர் இருக்கும்போது எழுதி வச்சு இறந்துருக்காரு. இந்த பாடல் தான் எனக்கு இறப்புக்கு பாடம். அப்போ சிங்கப்பூரில் ஒரு தமிழ் கிளப்பில் பாடிட்டு இருக்கேன் நான். அப்போ இங்கே தமிழ் கிளப்பில் பாடிட்டு இருக்கேன். அப்போ இந்த சம்பவம் நடக்குது. வைரம் தையா வந்திருந்தாங்க இங்கே, அவங்க எழுதுனதுனால அது பெரிய மரியாதைங்க அந்த பாட்டு. நீங்கள் கச்சேரியில் நிறையா பாடுவீங்க. இதில் வந்து திரும்ப பாடுங்கள், எங்களுக்கு ஒன்ஸ் மோர் அப்படிலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி பாடல்கள். அது எஸ்பிபியோட பாட்டு. காதல் ரோஜாவெல்லாம் திரும்ப கேட்பாங்க. அப்புறம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, அது எனக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்து. அவர் தானே இல்லை? ஆமாம், அது அவர் தான். அது என்ன பண்ணேன்னா, நான் அது எனக்கு ரொம்ப சில இடங்களில் வந்து அந்த பாட்டு அந்த பாட்டோட டியூனில் வந்து வேற ஒரு பாட்டு அதில் மிக்ஸ் பண்ணி பாடுவேன். அது எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துது. இப்போ நிறைய நண்பர்கள்ட்ட இப்போ இந்த வண்ணம் கொண்ட வெண்ணிலையும் வானுகர்ந்த சூழலை பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டையும். அது வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. இப்போ இந்த டியூனில் வானுயர்ந்த சோலையில பாட்டு இருந்ததில்ல, வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். அப்போ வானுகர்ந்த சூழலை டியூனில் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாடுறது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வானுயர்ந்த சோலையிலே. அப்படி மிக்ஸ் பண்ணி இது வந்து நீங்களா நானா யோசிச்சு சில பாடல்கள்லாம் அப்படி அந்த கதம்பம் சொல்லுவாங்க, அப்படி மிக்ஸ் பண்ணி பாடுறது. இதுக்கு நல்ல வரவேற்பு, இது நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஒன்ஸ் மோர்லாம் கேட்பாங்க. இந்த அன்பிளக்னு சில கச்சேரிலாம் இப்போ பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வச்சு, அதெல்லாம் இந்த மாதிரி பாடும்போது அவங்க பெரிய அளவில். இப்போ வாய்ப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ வாய்ப்புகள் இருக்குங்க, ஆனால் கச்சேரியோட இது நிலை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இல்லை இந்த டிஜே அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஆளுமையில் நிறைய கலைஞர்கள் வேலை இல்லாமல் தான். ஆனாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்கள், பாடகர்கள் எல்லாம் பாதி நாள் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இங்கேருந்து வந்து பாடுறவங்கள. அங்கே உள்ள அந்த மரியாதை நம்மளுக்கு கொடுக்குறாங்களான்னா அது உண்மையிலே இல்லை தான், சில இடங்களில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து திருமணம் பண்ணீங்க, இசைத்துறையில் வளர்றீங்க, இசைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, உங்களது பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வம் உண்டு? இருக்குங்க, அந்த இசை இருக்குது. ஏன்னா 2 பேருமே நாங்கள் இப்போ 2 பேருமே பாடுறதுனால எனக்கு அவங்கள அறியாமலே இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த அடையாளம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சேன். ரொம்ப நல்லா பாடுறாங்க, முறைப்படி சொல்லிக் கொடுக்க முறைப்படி கற்றுக்கிட்டாங்க 2 பேருமே. அவங்க இருவரோட பெயர் சொல்லுங்கள். துவாரகா பெரிய பாப்பா, அவங்க பேர் ஆதிரை. இது எதனால இந்த 2 பேர்கள்? 2மே ஈழத்தோட ஒரு ஈழத்தோட. தலைவர் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும், அந்த பேரை வைக்கணும், பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பேர் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி துவாரகா. திரைத்துறையில் உங்களது பெயர் சொல்ல வேண்டாம், உறவினர்கள் ஒரு பெரிய இடத்துல இருந்தாங்க, அவர்கள் பெயரை பயன்படுத்தி நீங்கள் வாய்ப்புகள் கேட்டதில்லையா? அவங்கள்ட்ட அந்த மாதிரி கேட்டதில்லைங்க, கேட்டதில்லை. இப்போ அவங்களுடைய இதுமே அவங்கள்ட்டையும் கேட்டதில்லை, அவங்கள பேரை சொல்லி மற்றவங்கள்ட்ட வேறு யார்ட்டையும் கேட்டதில்லை. ஆமாம், தனித்துவமாக வரணும்னா உங்களை நம்புறீங்க? ஆமாம், என்னோட திறமை கிடைச்சா போதும் தான் நான் நம்புகிறேன். இப்போ இருக்கிற பாடகர்கள்லாம் பழைய பாடகர்கள் மாதிரி பாடுறாங்களா, இல்லை அதில் எதுவும் வேறுபாடுகள் இருக்குங்க? நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வாணிஜ்யராமெல்லாம் மனோஜ் சார்லாம் வந்தாங்கன்னா ஒரே டேக்கில் பாடிடுவாங்க. இப்போ முழுவதுமாக நானே பார்த்துருக்கேன். நான் ஒரு ஆல்பம் பாடியிருக்கேன், ஐயா தரிசனம்னு சொல்லி ஒரு இது பாடினேன். அதில் அவங்க பாடியிருக்காங்க அந்த அம்மா. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த கேசட்டில் பாடுறதுக்கு.
அப்போ வந்து அப்போ நான் பார்க்குறேன் வெளியில் நின்று அவங்க பாடுறத ஒரே டேக்கில் பாடுறாங்க. இப்படி இருக்காங்க. அதை முழுவதுமாக பாடலன்னா பல்லவி முழுவதும் சரணம் முழுவதுமாவது பாடுறாங்க. ஒரு பல்லவி முடிச்சு அந்த சரணம் முடிச்சு திரும்ப ஒரு பல்லவி ஃபுல்லாக பாடி நிறுத்துறாங்க. நீங்கள் அவங்கள வந்து பின்பற்றுறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குது அது. நான் எனக்கு முதல்ல டியூன் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பாடிடுவேன். இப்போ கேட்டு பாடணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல முடியாது. அப்படி ஆனால் இப்போ வர்ற இதெல்லாம் நிறைய பேர் இல்லைங்க, அது இந்த இடத்துல அதே வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே நிறைய பேர் நான் பார்க்குறோம். இப்போ இந்த இசைத்துறையில் இருக்கிறதுல கேட்குறேன், உங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான இசைக்கருவின்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு வீணை தான். நான் நெஞ்சிலே படம் குத்திருக்கேன். வீணை ரொம்ப பிடிக்கும். புல்லாங்குழல் பிடிக்கும் ரொம்ப. இதில் யார் வாசிக்கிறது பிடிக்கும்? நிறைய ராஜேஷ் வைத்தியா நிறைய நான் அந்த வச்சுருக்கேன் அவரோட கலெக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். புல்லாங்குழல் ஹரிபிரசாத் சார் ரொம்ப. ராஜேஷ் ஒரு சிறந்த கலைஞர், தலக்கணம் இல்லாத ஒரு கலைஞர். அதுக்கு உதாரணம், நான் வெளிநாடுகளில் பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த அவருக்கு வந்திருக்காரு, அங்கே வந்தார். அப்போ உட்காந்துருக்காரு. அவர் தான் உட்காந்துருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. நான் மேடையில் பாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல்னு ஒரு பாட்டு நான் பாடுறேன். அப்போ அங்கேருந்து வந்து என்னை கை காட்டுறாங்க. அப்போ போய் பார்த்தோன்னா வெறும் தெரியுது. நான் ஓடி ஆர்வத்தில் கட்டி பிடிச்சேன்னா பாராட்டுறாரு என்னை. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நீங்கள் ரெக்கார்டிங் முயற்சி பண்ணுங்கள்லாம் சொன்னார் என்கிட்ட. ரொம்ப பாட்டு 2 வரி பாருங்க. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல். நெஞ்சோரம் இன்னும் அவள் காதல், ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல என் மௌனம் என்னை கொல்ல இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் தொடர்ந்து திரைத்துறையில் நல்ல பாடல்களை பாட வேண்டும், புகழ் பெற வேண்டும். உங்கள் பாடல்களை அடுத்த வர தலைமுறை இவர் பாட்டை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் என்று நீங்கள் பலரை சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அந்த தலைமுறையும் சொல்லணும். உங்களது நேரத்தை தந்தமைக்கு எனது நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.